IPL 2026 தொடரின் விறுவிறுப்பான லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டது. கவுஹாத்தியில் உள்ள பர்சபரா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் வெறும் 127 ரன்களுக்கு சுருண்டது. இந்த எளிய இலக்கை துரத்திய ராஜஸ்தான் அணி அபாரமான பேட்டிங்கால் எளிதில் வெற்றி பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் தொடங்கியபோது ராஜஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஆரம்பத்திலேயே ஆதிக்கம் செலுத்தினர். நான்ட்ரே பர்கர் மற்றும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் பவர் பிளே ஓவர்களில் சென்னை அணியின் முதல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிர்ச்சி அளித்தனர். பிட்ச் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக தோன்றினாலும் ரவீந்திர ஜடேஜா சூழலுக்கு ஏற்றபடி பந்துவீசி சர்பராஸ் கான் மற்றும் சிவம் துபே ஆகியோரின் விக்கெட்டுகளை ஒரே ஓவரில் கைப்பற்றினார். இதற்குப் பிறகும் பிரிஜேஷ் பட்டேல் மற்றும் சந்தீப் சர்மா ஆகியோர் தங்களது பங்கிற்கு விக்கெட்டுகளை எடுத்து சென்னை அணியை அழுத்தத்திற்கு உள்ளாக்கினர். ஒரு நேரத்தில் சென்னை அணி மிக குறைந்த ரன்களுக்கு சுருண்டுவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜேமி ஓவர்டன் பொறுப்புடன் ஆடி 36 பந்துகளில் 43 ரன்கள் குவித்து அணியின் மொத்த ரன் எண்ணிக்கைக்கு ஒரு கௌரவமான நிலையை ஏற்படுத்தித் தந்தார். 128 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் களமிறங்கியது. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களம் கண்டனர். ஆட்டத்தின் முதல் ஓவரிலேயே சூரியவன்ஷிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் அடித்த பந்தை கார்த்திக் சர்மா தவறவிட்டு அவருக்கு வாழ்வளித்தார். இந்தச் சம்பவம் ராஜஸ்தான் அணிக்கு ஒரு வேகமான தொடக்கத்தை கொடுத்தது. இரு துவக்க வீரர்களும் அதிரடியாக ஆடி 5வது ஓவரின் முடிவிலேயே 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை எட்டினர். இது சென்னை அணியின் பந்துவீச்சை நிலைகுலையச் செய்தது. இளம் வீரர் சூரியவன்ஷி வரலாற்றில் 3வது அதிவேகமான அரை சதத்தை பதிவு செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். வெறும் 15 பந்துகளில் அவர் இந்த மைல்கல்லை எட்டினார். அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்த 15 வயது சூரியவன்ஷி அன்ஷுல் காம்போஜ் பந்துவீச்சில் சர்பராஸ் கானின் சிறப்பான கேட்சால் ஆட்டமிழந்தார். அவரது மின்னல் வேக ஆட்டம் முடிவுக்கு வந்த பிறகு துருவ் ஜூரல் களமிறங்கி யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து அணியின் நிலையான சேசிங்கிற்கு உதவினார். துருவ் ஜூரல் சில அதிரடி பவுண்டரிகளை விளாசி 18 ரன்கள் எடுத்த நிலையில் காம்போஜின் 2வது விக்கெட்டாக வீழ்ந்தார். சூரியவன்ஷிக்கு பிறகு ஜூரலின் விக்கெட்டையும் வீழ்த்திய காம்போஜ் சென்னைக்கு ஒரு போராட்டத்தை அளித்தார். ராஜஸ்தான் 100 ரன்களை எட்டிய போது ராஜஸ்தான் அணிக்கு 69 பந்துகளில் 29 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. ஜூரல் அவுட் ஆன பிறகு கேப்டன் ரியான் பராக் களமிறங்கி யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து வெற்றியை நோக்கி அணியை வழிநடத்தினார். ஜேமி ஓவர்டனின் ஓவரில் துருவ் ஜூரல் சில அதிரடி பவுண்டரிகளை அடித்து ரன் ரேட்டை மேலும் உயர்த்தியிருந்தார். ஜெய்ஸ்வாலும் சாம்சனுக்கு மேல் ஒரு சிறப்பான அப்பர் கட் பவுண்டரிகளை அடித்தார். 12.1 ஓவரிலெல்லாம் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 47 பந்துகள் எஞ்சிய நிலையில் CSK படுதோல்வியை சந்தித்தது.